டெக்ஸ்டர் நல்ல டைட்டில், ஒரு வித்தியாசமான டைட்டிலு. இப்போல்லாம் எந்த சின்ன படத்துக்கு கூப்பிட்டாலும் மிஸ் பண்ணாமல் போயிடணும். ஏன்னா எல்லா படங்களும் ஓட ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு பெரிய குட் சைன். பொதுவாகவே நானும் ராஜன் சாரும் பேரரசும் நம்ம விஜய் முரளி சவுந்தரெல்லாம் நாங்கள் யார் கூப்பிட்டாலும் போகிற ஆளுங்க. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு அடுத்தவன் நினச்சாப்புல அதை பற்றி நாங்கள் கவலையே படுறதில்ல. ஏன்னே இதே வேலையாக நான் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஓவராக பேசுகிறா கிடையாது. எதை பார்த்தாலும் நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்கன்றாங்க. அதனால் அதெல்லாம் இவங்க பண்ணுற வேலை. இன்னும் உண்மையாகவே கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. அதனால் சின்ன படங்கள் சூப்பராக பேர் வாங்கிட்டு போயிடுது. பெரிய படங்களில் நடிகர்கள் மட்டும் இருக்காங்க, சின்ன படங்களில் அந்த உணர்வுகளோட அவங்க ஏதோ ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்குது. அதனால் சின்ன படங்கள் ஜெயிக்குது. சின்ன படங்களை தொடர்ந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்குறேன். ஏன்னா அந்த சின்ன படத்துலேருந்து தான் பெரிய டைரக்டர், உடனே அந்த பெரிய டைரக்டர் டக்குன்னு ஒரு பெரிய நடிகருக்கு கூப்பிட்டு போய் அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் நம்ம எல்லாம் வந்து உதயகுமார் படம், பாரதி ராஜா படம், பாக்யராஜ் படம், இந்த மாதிரி பேர் வாங்குற மாதிரி படம் பண்ணுங்க, தயவு பண்ணி சொல்கிறேன். அப்போ தான் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். இன்றைக்கும் பேரரசை பற்றி நீங்கள் பேசும்போது டைரக்டர் பேசினார், அந்த பாட்டு அவரால் தான் விஜய்ன்னு. இது நான் ஏற்கனவே சொல்லுங்க, அவரால் இல்லை, அவர் எழுதின பாடல்கள் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்குன்னு நான் சொன்னேன் பாண்டிச்சேரியில் ஒரு விழாவில். அதாவது இன்றைய தமிழ் சினிமாவுடைய குவாலிட்டியை பற்றி நான் பேச வரல. குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, கண்டென்ட்டு தான் சரியில்லாமல் இருக்கு. நிறைய டெக்னாலஜி இருக்குது. நாங்கள் ஒரு கிரேனு, ஒரு ரவுண்ட் ட்ராலி, இதை வச்சுட்டே படத்தை ஓட்டிடுவோம். ஒரு ட்ராலி, வேறு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. நீங்கள் ஒரே ஷாட்டை 10 கேமரா 5 கேமரா வச்சு 15 ஆங்கிளில் எடுக்கிறீங்க. நாங்கள் ஒரே கேமரா வச்சு ஒரே ஆங்கிளில் தான் எடுப்போம். அதுதான் படத்தில் வரும். ஸோ தெளிவான திரைக்கதை, தெளிவான காட்சி அமைப்பு இருக்கிற திரைப்படங்கள் வெற்றி பெறும். 3 கேமரா வச்சு எடுக்கிறவன் தான் பெரிய டைரக்டர்னு நிறைய ஹீரோக்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரே கேமரா வச்சு யார் எந்த ஆங்கிளில் என்ன வேணும் இந்த படத்துக்குன்னு எடுக்கிறவன் தான் டைரக்டர். ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன் நான். ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருந்தது. தம்பி, நீ மெம்பர், நம்ம இயக்குனர் சங்கத்தில் மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, ரொம்ப நாளாக நீ மெம்பர் ஆகாமையே இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன்னு நீயே ஒத்துக்கிட்டேன். இவ்வளவு திருட்டு வேலை பண்ணிக்கிற நீ. இவ்வளவு நாள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு அசிஸ்டண்ட்டாக கூட சேராமையே நீ எத்தனை பேர்த்த ஏமாற்றி வேலை செஞ்சுருக்கிற பாரு. அதனால் பரவாயில்ல, உன்னுடைய ஆர்வத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இனிமேலாவது நீ மெம்பர் ஆகும். அப்படியா? அப்புறம் நீ டைரக்டர்னு சொன்னிய, நீ மெம்பர் ஆகிட்டியா? பார்த்தீங்களா, எல்லா திருட்டு பசங்களாக ஆகுறாங்களே. அது இல்லை, அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அது ஏதோ மெம்பர் ஆகிறதுனால இங்கே ஏதோ 100 பேர் வாழ்கிறாங்கன்றதில்ல. நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை. நீங்கள் மெம்பர் ஆகிறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நமக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த பணத்தை வச்சு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணுவோம். அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு கௌரவமாக சொல்கிறது, மற்ற விஷயங்கள்லாம் பேசலை. நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆகிடணும். நீ டைரக்டர், ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்ற ஆகிடுமா? அதானே. இது பெரிய இடியாப்ப சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் திருப்பி யூடியூப்ல என்னை பற்றி ஏதாச்சும் பேசிடும். கண்ணே, நீ மெம்பர் ஆனால் ஆகு, அதில் என்னாலும் பரவாயில்ல. எங்கள் வீட்டு பிள்ளை அது. நான் அந்த குடும்பமே எனக்கு இந்த கலை குடும்பம். அம்மா மஞ்சுளா அம்மாவிலேருந்து விஜயகுமார் அண்ணன்லேருந்து. இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. நம்ம டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச டைரக்டரு. அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த வந்ததுன்னா அவங்களுடைய பேர் எங்கேயோ இருக்கும். ஏன்னா அந்த இயக்குனர் ஃபுல் கதையை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. வனிதா வச்சு பண்ணுறேன்னு. ரொம்ப டேர் டெவில் கேரக்டர், பியூட்டிஃபுல்
சப்ஜெக்ட். அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல. ஆடம். ஸோ அது சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டோட படம். அது பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். அது இருக்கட்டும். தொடர்ந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். இனிய நண்பர்களே, இன்றைய கண்டென்ட்டு கர்நாடகாவில் இருந்து கேரளாவில் சுற்றிட்டு இருந்த ஒரு தமிழ் பையனை வச்சு, கரெக்டா? கேரளாவில் போய் எதுக்கு போனேன்? பரவாயில்ல, பார்த்தீங்களா, தமிழ் சினிமாவில் வேலை கிடைக்கலன்னு கேரளாவில் போய் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்கான்னா, கேரளாவில் அவ்வளோ சீக்கிரம் தமிழ் ஆளுகளுக்கு வேலை தர மாட்டாங்க. அங்கே போய் வேலை வாங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா உன்னை சரியான ஆளை தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. ನಿಮ್ಮ ಅಣ್ಣವ್ರ ಜೊತೆ ಹೇಳಿ, ಪಿಕ್ಚರಿಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆ ಓಪನಿಂಗ್ ಇದೆ, ಎಲ್ಲರೂ ನೋಡಿದವರೆಲ್ಲ ವಿಶ್ ಮಾಡಿದರು, ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದರು ಅಂತ. ಓಕೆವಾ? ఏమండి డ్యాన్స్ మాస్టర్ గారు, మీరే తీసింది ఆ సాంగ్ అని? చాలా బ్యూటిఫుల్. எந்த இடத்தையும் விட்டு வைக்கலவன். சரிடா அப்படி வர்றானே லிப்பு கிட்ட அப்படின்னா டப்புன்னு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ கழட்டுறான். కార్నరా మీకు చాలా చాలా బాగా ఉంటుంది. நோ இட் வாஸ் இஸ்தட்டிக்கல். ரியலி அது ஒரு கவிதைத்தனமான கிஸ்ஸு அப்படின்னே சொல்லலாம். அதாவது முத்தம் கொடுக்கறது அருவருப்பு இல்லாமல் இங்கே கொடுத்தா வேண்டான்ட்டு வேற ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சி விடுவான். பார்த்தீங்களா? டேய் டைரக்டரை, பெரிய நீ இல்லையா? இல்லை சார், கான்செப்ட் நாங்கள் பண்ணது, அவங்க செஞ்சு பண்ணது. ஆளுக்கு ஆள் பாருங்க, முத்தம் கொடுக்கறது மட்டும் நான் பண்ணல, அவங்க பண்ணாங்க, அதில் அப்புறம் சேர்ந்து பண்ணது அப்படி நேரம் அகலை பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் அந்த தம்பி என்ன மேட்டர் சார், அந்த சாங் மட்டும்தான் சார் உங்களுக்கு அப்படி இருக்கும் சார். நல்லா தான் இருக்குடா, நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன். அது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் நிறைய இடங்களை விட்டுட்டாங்களேன்ற வருத்தத்தில் பேசிட்டு இருக்கிறேன். நீ வேற பாரு, இந்த ஹீரோ நான் அப்போவே சொன்னேன், இன்னும் 2-3 இடம் மிஸ் ஆகுதுன்னு, இவங்க செய்ய மாட்டேன்றாங்கன்ட்டு ஃபீலிங்கில் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காரு. பட் அவர் உங்கள் ஹைட்டு, உங்கள் வெயிட்டு, உங்கள் எக்ஸ்ப்ரெஷன், எவ்ரிதிங் இஸ் வெரி குட். ஐ விஷ் யூ பிகம் அ வெரி பிக் ஹீரோ. ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல ஹீரோவாக ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு தர தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க. ஏன்னா முதல் படத்துலேயே அத்தனை இடத்துலையும் முடிச்சிட்டிங்க. மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருவாங்க. இல்லை நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பாப்பா மிரட்டிட்டாங்க, அவங்களும் விடாமல் அந்த இடம் இந்த இடம்னு காட்டிகிட்டு இருக்காங்க. கமான் நீயா நானா பார்த்துடலான்ற லெவலில். ஆனால் அவ்வளோ அழகான எக்ஸ்ப்ரெஷன்ஸோட பியூட்டிஃபுல், இட் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு காதல் கவிதையை அப்படி அது ஒரு வன்மம் இல்லாமல், ஒரு விரசம் இல்லாமல், அது ஒரு அழகு நயத்தோட அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்துருக்கிற தம்பி. நல்ல வரிகள். அந்த இசை உண்மையிலுமே மிக நல்லா இருந்தது. கேட்கும்போது இந்த மாதிரி படத்தில் அப்படி ஒரு பாட்டு, ஒரு சாஃப்டான ஒரு மெலடி, அப்புறம் இன்னொரு பாட்டு ஒரு யகாந்தமாக இருந்தது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் மை டியர். பேர் என்ன? ஸ்ரீநாத் விஜய். நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய ரவுண்டு வரலாம், உனக்கு வாய்ப்பு. என்னங்க நீங்கள் பாட்டுக்கா நானே நிறைய தடவை இன்னொரு தடவை ஃபுல் சாங் காட்டினா நல்லா இருக்குமென்ட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுப்பா, பழைய கதைகளையெல்லாம் தூண்டி விடுது. அதனால் உங்கள் மாதிரி இயக்குநர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. போன வாரம் ஒரு படம் பார்த்தோம், நம்ம சதீஷோட படம், ஜேஎஸ்கே சதீஷோட படம். அது ஒரு ரேஞ்சு, வேறு ரேஞ்சில் இருந்தது.
அந்த படம் பார்த்தோம்னா அந்த மாதிரி பார்த்தீங்களா, இது மிஸ் பண்ணியிருந்த இதெல்லாம் பார்க்க முடியுமா? அது மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் மட்டும், இந்த ஃபயரு நான் மிஸ் பண்ணல. அது ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் படம் அவ்வளவு சூப்பராக இருந்தது. ஸோ சின்ன படங்களை நம்ம மிஸ் பண்ணாமல், நம்ம தம்பிகளை, என் அருமை கண்மணிகளே, சின்ன படங்களை நல்லா தூக்கி விடுங்க. ஏன்னா இந்த படங்கள் ஓடி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தைரியமாக தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் உட்காந்துட்டு ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன், எனக்கு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ தமிழர்கள், அண்ணன் சொன்ன மாதிரி, தமிழர்கள் வாழ வைக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் சரியில்லைன்னா காலியும் பண்ணுவாங்க. அதனால் வாழ வச்ச கடைசியில் ரொம்ப அன்பாக அமைதியாக எல்லாத்துக்கும் கரெக்டாக கால் ஷீட் கொடுத்து, என்ன தம்பி நமக்கு இவ்வளோ உண்மா சீன் இருந்தால் தான் நான் நடிப்பேன்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கமாக என்ன நல்ல கேரக்டர். அப்புறம் வில்லன் மாதிரி தெரியல, ஒரு டைப்பாக இருக்கான் அவன், டமால் டுமில்னு. ஏய், எத்தனாவது படம் இது? 7வது படம். மிரட்டிக்கிறான் இவன், தனியாக பண்ணுறான். ஒருத்தன் காதல் பண்ணுறான், ஒருத்தன் கொலை பண்ணுறான், ஒருத்தன் காதல் பண்ணவன் வந்து கொலை பண்ணுறவனு கொலை பண்ணுறான், கொலை பண்ணவன் காதல் பண்ணுறவனு ஏன் கொலை பண்ணுறான்றதான் இந்த கதை. புரிஞ்சுதா? அவங்களுக்கு புரியல சார், எனக்கு மட்டும் புரிஞ்சுது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டேன். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் கொலை பண்ணுறாங்க, ஒருத்தர் காதல் பண்ணுறாரு. அப்புறம் கொலை பண்ணுறவனை காதல் பண்ணுறவனை கொலை பண்ணுறானா, காதல் பண்ணுறவன் கொலை பண்ணுறவனை கொலை பண்ணுறானா? இதே அதாவது விசுசார் பாணியில் ஒரு த்ரில்லர் பண்ணியிருக்கிறார். கரெக்ட். விசு சார் அதான், எது யார் எந்த குடும்பத்தோடு போகுது, யார் நல்லவன் யார் கெட்டவன், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழப்பத்தை அவரே நடுவில் உட்காந்து தீர்த்து வைப்பார். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கேன். அதில் நடுவில் இருக்கிற யாருன்னே தெரியல, அவர் என்ன பண்ண போகிறான்னு அது தெரியும். அந்த கேரக்டர் அவர் அப்பாவா, செத்தவனோட அப்பாவா, இல்லை செத்தவளோட அப்பாவா ஒன்றும் தெரியல, இல்லை கொலைகாரனோட அப்பாவா, இது எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அவர் சொல்லிட்டார், இந்த படத்தில் உண்மை எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக சஸ்பென்ஸாக வச்சுருக்கணும்ட்டாங்க. ஸோ ஒரு ரகமாக தான் வந்திருக்காங்க பசங்க. சிறப்பாக ஒரு நல்ல டீமு. ஐ எம் வெரி ஹாப்பி டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கையோடு பிடிச்சிட்டு வந்து உட்காந்து வச்சுன்னு பார்த்தீங்களா? வாங்க தம்பி, ரொம்ப நன்றி. எத்தனை தேட்டரில் போட போகிறீங்க? சூப்பர். ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். 50லேருந்து 75 தேட்டர். கை தட்டுங்க. 150 தேட்டரில் இது வந்து நல்ல 100 days ஓடுற மாதிரியான படம். அதுக்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். ஏன்னா இந்த படத்தில் எல்லா விஷயமும் இருக்குது, படம் ஓடுறதுக்கு உண்டான விஷயம். ஆமாம் ஆமாம், அது கரெக்ட். இல்லை அது போதும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ சின்ன படங்கள், சில நல்ல படங்கள் கூட படம் ரொம்ப நல்லா இருக்குங்கும்போது தேட்டரில் படம் இருக்கிறது இல்லை. இந்த காரணத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் படத்தை எப்படி ரசிக்கிறாங்கன்னு. 2வது 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அல்லது பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கோ கொஞ்சம் தப்பு தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அதை பம்பின் பண்ணிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் இஸ் சாலிட் ஆகிடும். ஸோ அது வரையிலும் நீங்கள் காத்துருங்க. எப்போவுமே இப்போ படம் ரிலீஸுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் தேவைப்படுது முரளி சார்? ஒரு சின்ன படம் ரிலீஸ் அன்றைக்கி ஒரு 50 லட்சம் தேவைப்படுமா? 50 லட்சம் தேவைப்படுதுன்னா இன்னொரு 50 லட்ச ரூபா ரெடியாக பண்ணிங்க. படம் பெருசாக நல்ல டாக் வருதுன்னா இன்னொரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம். 2வது நாளே சக்ஸஸ் மீட் வைக்கணும். இப்போ அந்த காலத்தில் நாங்கள் மாங்கன்னு படத்தை 175 நாள் வெயிட் பண்ணுவோம். அது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு. அப்புறம் ஷீல்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க ப்ரொடியூசருக்கு. நாங்கள் கெஞ்சுவோம். அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி, சார் என்ன சார் ஷீல்டாவது கொடுக்க சொல்லுங்கள் அப்படிப்போம். ஒரு 175 நாள் ஓடின படத்துக்கு ஒரு ஷீல்டு வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு என்ன தெரியுமா? ஆனால் இப்போது 3வது நாளே சக்ஸஸ் மீட்டு ஷீல்டோடு கொடுத்துட்றாங்க. கரெக்ட் தானுங்கண்ணே? அது தப்புன்னு சொல்லலை, கிண்டலுக்காக சொல்லலை. ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு போராட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சில படங்களை தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியது, போராட்டமாக இருக்குது.
நல்ல படங்களுக்கு கூட தேட்டர் கொடுக்க முடியாத ஒரு தேட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது, நிறைய பெரிய தலைகளுடைய விளையாட்டு இருக்குது. இது எல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் சினிமா வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாமல் இருப்பான். ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவன் இன்றைக்கி சும்மா சுற்றிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி சும்மா சுற்றிட்டு இருக்கவன் நாளைக்கு திருப்பி கொடி கட்டுவான். ஸோ சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டாக வரும் டெஃபினட்டாக. ஏன்னா ஏதோ ஒரு இன்சிடெண்ட் எடுத்து ஒரு 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 மைண்டில் போட்டு அதை அற்புதமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி 2 ஹீரோவும் 2 ஹீரோயின், இன்னொரு பொண்ணு வேறு காணுமே, அதை ஓகேங்களா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் ஏறுறாங்களேன்னு அப்போவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமாம், சித்தாரா விஜயன். மலையாளம். பொதுவாக மலையாளத்துக்காரங்களே வரமாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ்க்கு. நீ அதை கூப்பிட்டு வரணும் அடுத்த தடவை. எப்போ இல்லை, அவங்க அள்ளி வழங்கியிருக்காங்க இல்லையா, நல்லா இருந்தது. அப்பா இவங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னென்னா, எல்லா இளைஞர்கள் எல்லாமே பட்டிங் ஆக்ட்ரஸஸ் அண்ட் பட்டிங் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர் அண்ட் நியூ ப்ரொடியூசர். கர்நாடகாவில் எடுத்திருக்கீங்களா? கர்நாடகாவை தவிர எல்லா ஊர்லேயும் படம் எடுப்பீங்க போட்டுருக்கு. அப்புறம் நீங்கள் அடுத்தது தெலுங்குலேயும் இந்த படத்தை வச்சு பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவங்க அனைவரும் அடுத்தடுத்து திரைப்படங்களை பவனி வர வேண்டும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். எல்லாத்துக்கும் நான் யாராச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இசையமைப்பாளர்லேருந்து தொடங்கி நடிகர் நடிகைகள் எல்லாரும், ஹீரோயின் பேர் எனக்கு சரியாக வரல, நம்ம பாடலாசிரியர், தயாரிப்பாளர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், வில்லன் கம் ஹீரோ கம் வில்லன். இல்லை எவன் வில்லன் எவன் ஹீரோன்னு தெரில. அந்த கன்ஃபியூஷனில் 2 பேர்த்தையும் வில்லனாக வச்சுப்போம். 2 பேர்த்தையும் அவன் பொம்பளைக்கிட்ட வில்லனாக இருக்கான், நீ கொல்றதில் வில்லனாக இருப்ப போட்டுக்கு. ஆக மொத்தம் இந்த 2 வில்லன்களும் வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தின் சார்பாக உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். டெக்ஸ்டர் திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் வனிதா மேடத்திற்கு வாழ்த்துக்கள். எங்கள் இயக்குனர் இனத்தோடு சேர்றீங்க. சினிமாவில் வந்து பெண் இயக்கல் கம்மியாக இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுங்க. உங்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தலைவர் சொன்ன மாதிரி சங்கத்தில் உறுப்பினராகிருங்க. தப்பிக்கவே முடியாது நீங்கள். ஆமாம், உங்கள் மகா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது இல்லையோ, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அது பணம் எடுக்க முடியாமல் இருக்காதுல்ல, எடுத்துடலாம். ஓகே. இங்கே நிறைய உண்மையை உடச்சி விட்டார் நம்ம தலைவர். நம்ம சூரியன்ஜியும் சந்தா கட்டாத பந்தா கட்டியிருக்க இயக்குனராக இருக்கார். ஆமாம், சங்கத்தை சேர்ந்துக்கு நல்லது. தலைவர் பார்வை பற்றிச்சு விடமாட்டார் இனிமே. வந்து உதயகுமார் சார் வந்து ஒவ்வொரு படத்துக்கும், அது சின்ன சின்ன படங்கள்லாம் வந்துடுவார் ஆடியோ ரிலீஸுக்கு. நான் கூட வாழ்த்தத்தை வர நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைத்தான் தெரியுது, எங்கேயாவது கிளுகிழ பசிக்கிட்டு இருக்கும். யாராவது முத்தம் கொடுப்பாங்க. அது எத்தனை முத்தமும் எண்ணிக்கிட்டு இருக்கலாம். எங்கே கொடுக்குறாங்கன்னு உன்னிப்பாக கவனிக்கலாம். சமீபத்தில் இப்போ லப்பர் பந்துன்னு படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. குடும்பஸ்தனும் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. லப்பர் பந்தே அவர் பார்த்துட்டாரு, குடும்பஸ்தனும் பார்த்துட்டாரு. ஆனால் ஃபயர் தான் ஞாபகத்துக்கு இருக்கு. அப்போ எந்த நோக்கத்தில் படம் பார்க்குறாரு? ட்ரெயிலில் எத்தனை சீன் இருந்துச்சு. அந்த லவ் சீன் இருக்குல்ல, மெலோடி, அதில் ஒரு சாட்டை ரசிச்சிருக்காரா? எங்கே அதை பற்றி பேசவே இல்லை.
கழுத்தில் முத்தம் கொடுக்குறான், உதட்டில் முத்தம் கொடுக்குறான், கன்னத்தில் முத்தம் கொடுக்குறான். அவர் ஹீரோ, அந்த படத்தில் அவர் ஹீரோயின். எங்கன்னா கொடுக்கும், உங்களுக்கு என்னப்போ? உங்களுக்கே வயிறு எரியுது. டைரக்டர் இஷ்டப்படி அவருக்கு முத்தம் கொடுத்துருக்காரு. நானும் சொல்கிறேன், நீங்கள் அப்படி உங்களுக்கு ஆசைன்னா ஒரு படத்தை ஆரம்பிங்க. என்ன, நீங்களே ஹீரோ நடிங்க, ஒரு கதாநாயகியை புக் பண்ணுங்க. அண்ணா சொல்லிடணுட்ட, அம்மா நான் முத்த காட்சியில் கமல்ஹாசனோட அதிகமாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புக் பண்ணி யார் ஏன்பது உங்களையும் கூப்பிட்றேன், நானே நடிச்சிட்டேன். அப்புறம் நாங்கள் இழிச்சு வேணாம், நாங்கள் படம் பண்ணி நாங்கள் டேரக்ட் பண்ணி ஒரு ஹீரோ போட்டு ஒரு முத்தம் கொடுப்பா நாங்கள் ரசிக்கணுமா? அதில் அப்படி ஒரு சூழ்நிலை நாங்களே ஹீரோ ஆயிடுவோம். என்ன அது வர்றது நீங்கள் பேசின படத்தை பற்றி கடைசி வரைக்கும் டெக்ஸ்ட்டும் டைட்டில் சொல்லவர். முத்தம் முத்தம் கிஸ்ஸு கிஸ்ஸு, அவன் கொள்றான், அவன் காதலிக்கிறான், எவன் அவன் காதலிக்கல சொன்னீங்களே தவிர டெக்ஸ்டர் விளக்கம் ஏதாவது சொன்னீங்களா? நான் சார் அவருக்கு டெக்ஸ்டர் 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 ஓகே சொல்லிட்டேன். இப்போ இந்த படத்தில் பாட வேண்டியது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பளிச்சுருச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து படத்தோட மியூசிக் ஸ்ரீநாத் விஜயன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். குறிப்பாக ஒரு இசையமைப்பாளருக்கு ரொம்ப ஒரு அழகு என்னென்னா, திறமை என்னென்னா, வரிகளை நம்ம காதுக்கு கேட்க வைக்கிறது. அதுதான் ஒரு இசையமைப்பாளரோட நல்ல இசையமைப்பாளருக்கு அழகு. வரிகள் நம்மளுக்கு தெளிவாக கேட்கணும். இது 2 பாட்டிலும் சரி, எல்லா வரிகளும் தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சது. அதில் பாடலாசிரியர் மோகன்ராஜன் இன்னைக்கு வளர்ந்து வர ஒரு நல்ல கவிஞர். அவர் சும்மா ஒரு மெட்டுக்கு வார்த்தைகளை நிரப்பிட்டு போகாமல் கருத்தோட இல்லை எல்லா வரிகளும் பார்த்தா ஒரு நல்ல ஒரு சிறந்த பாடலாசிரியர் வேற. நான்லாம் பாடலாசிரியர் தான், ஆனால் கவிஞர் வேற. உதயகுமார் சார் வந்து கவிஞர். ஒரு நாளும் உனை மறவாத பிரியாத வர வேண்டும், என்ன அது கவிதை. நம்ம வந்து வேற நிறைய பாட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம மோகன்ராஜன் வந்து கவிஞர். நிறைய வரிகள் எல்லா விஷயங்களும் ஒரு நம்ம ஒரு பாட்டு கேட்கும்போது தேடி இருக்கணும், தெரியும் இந்த கவிஞர் வந்து வார்த்தையை ரொம்ப தேடி இருக்கிறாரு. வந்த வார்த்தை நிரப்பலை, வார்த்தைக்கு அலையணும். ஒரு பாடலாசிரியர் கவிஞருங்கிற வந்து ஒரு புது வார்த்தை போட்டுக்க மாட்டோமா? அதில் ஒரு வரி யாரோ யாரோ யாரிவனோ அந்த பாடலில் வெளியை உட்கொண்டு நான் வாழும் கற்கண்டு. ஆஹா, அந்த நான் வாழும் கற்கண்டுன்னு சொன்ன உடனே அந்த ஹீரோயின்களை கற்கண்டா தெரிஞ்சு. அதுக்கடுத்து உன்னை தேடும் தேடும் பூச்செண்டு. அதான் இல்லை இல்லை வரிகள், ஏன்னா அதுக்கு மியூசிக் டேரக்டருக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா வரிகளுக்கு கேட்க வச்சாரு. அப்போ ஒரு இந்த மாதிரி நல்ல வரிகள் வந்து சில இதில் மியூசிக் வந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணிக்கிறோம். அதனால் உதயகுமார் சார் வரிசையில் ஒரு நல்ல கவிஞராக நம்ம மோகன்ராஜன் உருவாகிறாரு. அப்பப்போ பேரச மாதிரி மாசாமல் எழுதுங்க. இப்படி சொல்லித்தான் நம்மளுக்கு கவுத்துருது. நம்மளை ஏற்றி வரோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துன்னு சொல்லி, ஆமாம் பேரரசன் பாடலால் தான் அப்படின்றது. ஓஹோ அப்படியா, அங்கே ஒரு எக்கோ ஒலிக்கும். இருந்தாலும் பாராட்டுக்கு மனசு வேணும். இந்த மேட்டில் மட்டும் எல்லா மேட்லையும் நம்ம உதயகுமார் சார் பாராட்டி தான் இருப்பார். டெக்ஸ்டர் ஒரு த்ரில்லர் பார்க்கும்போது, நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் போகும். இப்போ வந்து ராஜன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு மொழியே தேவையில்லை, எல்லா மொழியிலும் இந்த படம் வரவேற்கப்படும். இந்த மாதிரி படங்களுக்கு இருமொழியும் தேவையில்லை, மும்மொழியும் தேவையில்லை, வெளியிருந்தால் போதும். ஆமாம், நம்ம இயக்குனர் சூரியன்ஜி இந்த இன்சில் தூட்டி பின்னாடி போட்டாலே ஒரு ராசி தான் நினைக்கிறேன். ஏற்கனவே சுந்தர்சி, மோகன்ஜி, இப்போ சூரியன்ஜி. ஆமாம், அதனால்
இது ஒரு ராசி தான். ஆள் ரொம்ப தன்மையான ஆள், ரொம்ப டயட்டும் ஃபஸ்ட் நம்ப முடியாது. இவர் நம்ம லிஸ்ட்டு என்னென்ன திருப்பாச்சி பார்த்துட்டு இந்த ஆளாக படம் பண்ணாங்கட்டாங்க, இப்போ நம்பவே இல்லை. ஆல்மோஸ்ட் சாஃப்டாக இருக்கார், ஆனால் நல்லா மேக்கிங். ஹீரோ பேர் என்ன, ஒரு கோவிந்தராஜ் பிள்ளை. பிள்ளையும் சொல்ல மாட்டோம் தமிழ்நாட்டில். இங்கே நாங்கள் வாவுசதன் பிள்ளையே பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம், விட மாட்டாங்க. இங்கே வாவுசியும் சொல்லுவோம். அது மாதிரி இங்கே ராஜு கோவிந்தன். நல்ல ஹைட்டு சார், நல்ல கலரு. ஆமாம், நல்ல பர்சனாலிட்டி. ஆமாம், ஒரு ஹீரோக்கான அத்தனை தகுதி உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது. ஆமாம், நான் சொல்கிற முத்தத்தை மட்டும் சொல்ல, மொத்தத்தையும் சொல்கிறேன் நான். கதாநாயகி யுக்தா பிரேமி ஹோம்லியாக இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு எல்லாமே ஹோம்லி மாடர்ன் மேலும் கலந்துருக்காங்க. ரெண்டாவது ஹீரோ அபிஷேக். ஆமாம், ஒரு க்ளோஸ்அப்பில் அப்படியே ஒரு லுக் விடுவார். அது டக்குன்னு ட்ரெயிலில் அது ஞாபகம் இருக்குது. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் சிறிய படம் சொல்கிறோம். இப்போ சிறிய படங்கிறதெல்லாம் அப்படி தான் லப்பர் வந்து சிறிய படமாக வந்துச்சு, ஆனால் பெரிய படம் ஆயிடுச்சு. அது மாதிரி குடும்பஸ்தன் சின்ன படமாக வந்துச்சு, இன்றைக்கி பெரிய படமாகிடுச்சு. அதில் வரும்போது தான் நம்ம சிறிய படம் சொல்லுவோம், ஆனால் வெற்றியை பொறுத்து தான் அது சிறிய படமா பெரிய படமா அப்படிங்கிறது. இன்றைக்கி என்னென்னா, கொஞ்சம் சினிமாவில் வந்து நம்ம சிறிய படங்களுக்கு அதிகமாக தியேட்டர் கிடைக்கல, ஆள் வரல அப்படின்னா சொல்கிறோம். அதுக்கு மற்றவங்க குறை சொல்லக்கூடாது, நம்ம ஆராய்ச்சி பண்ணும். ஒரே நேரத்தில் சிறிய ஒரு 10 படம், இப்போ லாஸ்ட்டில் வந்து 10-11 படம் வந்துருச்சு. ஒரு சின்ன படங்களை ஒரே நேரத்தில் 10-11 வரும்போது அது நம்ம இழுத்து விரும்புகிறோம். அதுக்கு ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு கண்ட்ரோல் வரணும். அதெல்லாம் நம்ம சினிமா தயாரிப்பாளர் தான் பார்த்துக்கணும். அப்படி இஷ்டத்துக்கு விட்டால் எல்லாருக்கும் பாதிப்பாயிருது. இதில் சந்தோஷமான விஷயம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன கண்ணீரா கதாநாயகன். ஆமாம், கதாநாயகன் அவரும் டைரக்டரு கதிரவன் வந்திருக்கிறாரு. ஆமாம், அந்த படம் நல்ல நான் பார்த்தேன் படம். சமீபத்தில் வந்த சிறிய படங்களில் எல்லாரும் ரசிக்கக்கூடிய படமாக அது இன்றைக்கி அமைஞ்சிருக்கு, மக்கள் வரவேற்பு பெற்றிருக்கு. கதிரவன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டெக்ஸ்டைல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனருக்கும் இந்த நடித்த நடிகர்களுக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் பேரும் புகழும் பெற்றுத்தர பார்த்துட்டு நன்றி, வணக்கம். About Dexter, I don't know where do I start. One fine afternoon, I get a call from Shanku sir, the manager of Dexter, saying, we have so and so subject about it. Can you please come? Let's have a discussion over it. Obviously, things don't happen on phone call. There I was in the afternoon. The entire team was sitting there. Suryana, Sharvaka sir, everybody. I heard the story. I think within half an hour we finished the discussion and they left up to me whether you want to do it or no. Of course, it was a yes, and I think that yes made me meet such a beautiful team. Please applaud them, because I think Dexter is not just a movie for me, it's an emotion. When love goes out of your way, and how, when a lover, he goes out of the way to give justice to certain things. He had his own childhood traumas. Second, I was his lover. Then it comes to Sitara. Sitara is not here right now, but I think everyone has done a fab job. And let's not forget everyone who is here. I think everyone did a fab job. It was amazing working with each and everyone. I am not able to, take everybody's names. I won't be able to, specify everyone, but I think everyone did a fab job. I am really blessed to meet such a beautiful team. I think first things, I would like to congratulate all my co-stars, from Rajiv to Abhishek to Sitara, and thank you so much, Suryana. I don't, normally tell him, like, I don't address him by saying director. I call him my Anna, because thank you so much, Suryana, for giving me such a lovely opportunity. Things would have been, nothing without you. I think he's the one who picturizes and portrays what, has to go to the audience. And
when the sketch is nice, I think when you feel colors, it automatically turns out beautiful. And that's all I can say. Thank you to the producers, to everyone who is here, all my lovely audience, everyone watching me. And I'm born and brought up in Mumbai. I'm a Maharashtrian. I have settled in Karnataka, Bangalore. It's been 4 years. I speak full-fledged Kannada. And I think next time, whenever I'm coming to Tamil Nadu, I am able to speak in Tamil as well. So I promise you all, I'll make it up to my lovely audience. Thank you for giving me this opportunity. Thank you for welcoming me with open arms. I will surely make it up to you all. Thank you. Nandri. எல்லாருக்கும் நமஸ்காரம் சார். நமஸ்காரம். சப்போர்ட் பண்ணதுக்கு, இங்கே வர்றதுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் நன்றி. சாரி சார். டெக்ஸ்டர் இந்த மூவி ஃபர்ஸ்ட்டாக தேங்க்யூ சொல்ல வேண்டியது பிரகாஷ் சார், இது ப்ரொடியூசர். சர்வகா சார் ப்ரொடியூசர், பிரதர் பிரகாஷ் சார். அவர் தான் ஃபஸ்ட்டாக என்ன கூப்பிட்டு. சூரியன்ஜி, ஆதி சார், ஸ்னேகா மேம், ஸ்ரீநாத் விஜய், மணிகண்டன், சங்கு அண்ட் கோட்வின். இப்போ ஒரு படத்தில் நடிக்க போகிறேன், அவரை பாருங்கள். கோட்வின் ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப். இப்போ ஒரு படத்து கூட நடிக்க போகிறேன். ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த படம் வந்து சார், இது ஒரு சார் சூரியன் சாருக்கு தெரியும், இது வந்து ஒரு த்ரில்லர். ஆனால் இது ஸ்டோரி பண்ணது சிவம், ஸ்க்ரீன் பே பண்ணது சூரியன் சார். அப்போ ஒரு த்ரில்லர் படத்தில் வந்து ஏட்டோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒய் என்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். எதுக்கு இந்த கேரக்டர் இது பண்ணுறான்? எல்லா சீனில் வந்து அது இருக்கும். ஆனால் இது ஃபுல் ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஷூட் போயிட்டே இருக்கு. அப்போ கேரக்டர்ஸ் அந்த நான் அபிஷேக் எல்லாருமே கேட்குறேன், சார் எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணணும்? ஷூட் ஸ்டாப் ஆகிடும், ஒரு ½ ஷூட் ஸ்டாப் ஆகிடும். சூரியன் சார் அது நினச்சிட்டே இருக்கும், எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணோம், அந்த சீனை கட்டு. அதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு தான் அந்த சீன் நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணோம். தேங்க்ஸ் சார். ஸோ அந்த ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில் இந்த படத்தில் போயிருக்கு. ஸோ நீங்கள்லாம் வந்து பாருங்கள். தட்ஸ் ஆல் ஐ ஹாவ் டு சே. தேங்க்யூ. அனைத்து பத்திரிகை ஊடக அண்ணன்மார்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். காலையிலையும் பார்த்துருப்பீங்க, காலையிலேருந்து அப்படியே 2-3 ஃபங்க்ஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். திரும்ப இதை முடிச்சுட்டு இன்னொரு 2 ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. முதல்ல ஃபஸ்ட்டு படத்தினுடைய டைட்டிலை பற்றி நான் சொல்லிடுறேன். டெஸ்டர் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அந்த யாரோ சம்மந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டா ஃபஸ்ட்டு டெஸ்டர் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. அதில் லைட்டு எரியுதா எரியலையா, லைட் எரிஞ்சால் ஓகே ஒன்றும் ஷாக் அடிக்காது அப்படின்னு. அந்த மாதிரி முத்தாய்ப்பாக இயக்குனர் வந்து ஒரு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய டெஸ்டர். ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, ஓகே லைட் எரியுது, இது ஷாக் அடிக்காது அப்படின்னு. சூரியன் பிரதர் வந்து எப்படின்னா, நான் 2004 அந்த படம் சுட்டி பையனும் 4 திருடர்களும் 2004 நான் நடிக்கும்போது அதில் வந்து உதவி இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த மேடையில் அவர் வந்து ஒரு இயக்குனராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். அடுத்து இங்கே உட்காந்துருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வந்து ஹெச்ஆர், இந்த ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்காங்க பார்க்கும்போது. பிரதரையும் சரி, இவரை பார்த்தாலும் சரி, அதே மாதிரி வில்லன் அவரை பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒரு ஹெச்ஆர் மாதிரியே தான் இருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனி மீட்டிங் மாதிரி தான் இருக்குது. கேமராமேன் வந்து உண்மையிலே உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். ஏன்னா வந்தவுடனே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் பேச மாட்டேன், என்னுடைய ஒளிப்பதிவை வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசாமல் உட்காந்துட்டாரு. ஆனால் அவர் நிற்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸில் இருக்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்தில் வந்து இப்போ ஒரு போய் சீன் சொல்கிறாருன்னு வைங்க, சார் காலையில் நம்ம வந்து அப்படியே விரட்டி போகிறோம் சார். அவர் சொல்லுங்கள், ఎందుకు టెల్మీ ఇక్కడ చూసుకురండి నేను விரட்டுக்குறண்டி இப்படி பேசியிருப்பார். இதுக்கு நடுவில் அந்த மனுஷன் கேமராவை வந்து கிரெயினில் தூக்குறதுக்கு போல அவரையே கிரெயினில் தூக்கி உட்கார சொல்லணும். இவருக்கு வந்து கிரெயினில் வந்து அவர் மேலே வந்து இப்போ வந்து ஷாட் வந்து கிரெயின் ஷாட் இப்படிலாம் இறங்குது ஏறுதுன்னா
அவர்கிட்டே கையில் கொடுத்துடலாம் சார், நானே உட்காந்து நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டீம், பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்வி உதயகுமார் சார் வந்து என்கிட்ட சொன்னார், படத்தில் வந்து நம்மெல்லாம் வந்து மரத்தை சுற்றி டூயட் பாடுவோம், இவன் அந்த பிள்ளையை சுற்றியே டூயட் பாடியிருக்காண்டா, நீ பார்க்காம விட்டுட்டடா அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு குழந்தை, அது அவ்வளோ என்ன ரசித்தாலும் என்கிட்ட அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதே மாதிரி நான் பேரரசு சாரை பற்றி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். உலகத்திலேயே 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இயக்குனர் பேரரசு சாருக்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த இயக்குனருக்கும் கிடையாது. இதுக்கு நீங்கள் கைத்தட்டணும். ஏன்னா அவருடைய படத்துடைய டைட்டில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பாச்சி, சிவகாசி, பழனி, அப்புறம் திருத்தணி, ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், ஜம்பட்டி, திண்டுக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டு, அப்படி போய்கிட்டே இருக்கலாம். அது வந்து கணக்கே கிடையாது. அந்த வரிசையில் வந்து 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் பேரரசு சார் தான். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீமுக்கு. வெங்கடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து சூரியன் பிரதருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக உங்கள் மேல் பதியப்படும் அப்படிங்கிறத இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஸ் யூஷுவல். அண்ட் எங்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு வணக்கம். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எஸ், அது வந்து ஒரு த்ரில்லர் ஜானர், ஒரு மர்டர் கதை அப்படிங்கிறது வந்து தெரியுது. எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க. ரொம்ப அழகாக பேசினார் ராஜன் சார், உதயகுமார் சார், பேரரசு சார். ஸோ அதே விஷயத்தை தான் நான் திரும்பி சொல்லியிருப்பேன். ஸோ நான் அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பல, பிகாஸ் அவங்க எல்லாமே பேசிட்டாங்க. அண்ட் உண்மையாக ரொம்ப ஹாப்பியான ஒரு ப்ளெசண்ட்டான ஈவினிங்காக இருந்தது. எல்லாருமே ஆத்மார்த்தமாக அவங்க கண்டென்ட்டை பற்றி பேசினதும், டேலண்ட்ஸை பற்றி பேசினதும். இங்கே இந்த படத்தில் வந்து ஹீரோ, ஹீரோயின் அண்ட் வில்லன், at the end of the day we are all actors. Roles are just one film you're a hero, one film you're a villain. And நீங்கள் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த முத்திரைங்கிறது வந்து என்னை வந்து ஹீரோ ஆக்காதீங்க, நான் இது பண்ணிகிட்ருக்கேன், ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கேன்னு. பட் எல்லாமே நடிகர்கள் தான், இட்ஸ் ஜஸ்ட் அ ரோல், ஒரு கதாபாத்திரம் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்குன்றது வந்து கண்டிப்பாக தெரியுது. ஒரு குவாலிட்டி இருக்குது, படத்தோட மேக்கிங்கில் இருக்குது, சினிமாட்டோகிராஃபியில் கண்டிப்பாக இருக்குது. த கேமரா ரியலி ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ளெசண்ட்டாக. அதாவது ஒரு க்ரைம், த்ரில்லர், மர்டர் வந்து யூஸ்வலாக ஒரு கோர் இருக்கும். ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோடி கோடி கோடி, அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க. பட் சம்டைம்ஸ் யூ கான்ட் சீ இட் ஆன் ஸ்க்ரீன். பாடல் காட்சிகளும் அப்படி இப்போல்லாம் வர வர உதயகுமார் சார் பற்றி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள், கதை அமைப்பு, திரைக்கதை, அந்த த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த 80s 90s அண்ட் ஏர்லி 2000s வரைக்குமே. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா சில பிக் ஃபிலிம்ஸ், வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த பாடல்கள்லாம் பார்க்குற மாதிரியே இல்லை, வெரி பேட். அதெல்லாம் டான்ஸிங்காக, அதெல்லாம் ஸ்டெப்ஸானே தெரியல, அது ஸ்டெப்புன்னு சொல்லவே முடியாது, வெரி வல்கர், தேவையில்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் சென்சுவாலிட்டி, பட் இட் வாஸ் நாட் லுக்கிங், அதாவது அது வந்து ஆபாசமாக தெரியல, கண்டிப்பாக தெரியல. அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் த கோரியோகிராஃபர் as well. டைரக்டரோட பங்கு கண்டிப்பாக அதில் இருந்திருக்கும். பட் த வே தட் விஷுவல் கோரியோகிராஃபி வாஸ் டன், எங்கேயுமே அந்த சலிப்புத்தன்மை இல்லை. உதயகுமார் சார் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். ஸோ அந்த விதத்தில் வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும், சும்மா பாட்டு வைக்கணும், ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காமல் அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே
மனசில் வச்சு இந்த 2 சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லொக்கேஷன்ஸ், மியூசிக் அகெயின் வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி ப்ளசன்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் வெரி டேலண்டட் த ஹோல் டீம். தெர் இஸ் அ பாண்டிங் விச் ஐ கேன் சி. அவங்க பேசும்போதே ஒரு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு பாண்டிங் இருக்குது, ஒரு டீம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹவ் பின் தேர் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ரிலீஸ்க்கு வந்திருக்கிறவங்க ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் யூ ஹாவ் அ குட் ஃபிலிம். கதை இருக்குது, திரைக்கதை கண்டிப்பாக இருக்கணும். இவர் வேற எங்கள் படத்தில் என் மானத்தை வாங்கிட மாட்டியே, என் படத்தில் எனக்கே தெரியாமல் என்னை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணேன்னு சொல்லு. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக வந்து அது ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஐ எம் வெயிட்டிங் டு see the film. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னது தான், சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல, படம் அவ்வளோதான், சினிமா. ஸோ அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில் எண்ட் யூசர்ஸ் பார்க்குறவங்க மக்கள். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து மீடியா, ப்ரெஸ், நியூஸ். ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க, அதே சமயத்தில் ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை நான் திரும்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜன் சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த பட்டும் படாமல் தான் பேசினார் இன்னைக்கு. ரொம்ப கான்ட்ரவர்சியாக அதை பாயிண்ட்டாக எடுக்கல. பட் லாங்குவேஜ் வந்து சினிமாவில் இருக்கக்கூடாது. ஏன்னா பேசாத படங்களும் ஊமை பாஷையில் இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு. சார்லி சாப்லன்லாம் வந்து தெர் இஸ் நோ டயலாக்ஸ். ஸோ சினிமாவில் வந்து மொழி கிடையாது. பட் அதே சமயத்தில் வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். ஸோ அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, ஆர்டிஸ்ட்க்கும் சரி, நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க. அவங்க தமிழ் பேசுகிறாங்களான்றது முக்கியம் இல்லை, நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்கெல்லாம். ஸோ அவங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க. பேன் இண்டியான்றனால வந்து தமிழ்நாட்டில் ஹீரோ மட்டும்தான் இருக்கார், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான், ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி. தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமாவில். அதுக்கு மீடியா நீங்கள் கொஞ்சம் அது வந்து இதை நான் சொன்னதை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் எடுங்கள் அப்படி ஏதோ ஒன்று போடுங்க, ரீச் ஆகட்டும். எல்லாருக்கும் நன்றி. அதுவே இந்த படத்துக்கான மிகப்பெரிய வெற்றி, அது உண்மையிலே சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம நடித்தோம் வந்தோம் போனோம் இல்லாமல் நம்ம கூட யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அவங்கள வந்து மென்ஷன் பண்ணுறது பெரிய விஷயம். அதுக்கு வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கு கூடிய விரைவில் என்னுடைய படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவையும் கூடிய விரைவில் உங்களை சந்திப்பேன். நன்றி, தேங்க்யூ.